இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை பூ பற்றி தாங்க பார்க்குறோம். இது நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு உள்ள நந்தியாவட்டை பூ. இது வந்து அதோட மொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வந்து நந்தியாவட்டை பூவில் வந்து அடுக்கடுக்காக உள்ள நந்தியாவட்டை பூக்கள் இருக்குது. அதோட மொட்டுக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கனமாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு இதழ் கொண்ட நந்தியாவட்டை பூங்க. இது வந்து என்னென்னா சாமி படத்துக்கு நம்ம உருட்டியாக கட்டி மாலையாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் கலரான பூக்களை சேர்த்து நம்ம கட்டி போடும்போது மாலையாக தொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூ வந்து என்னென்னா 10 மணி நேரத்துக்கு வாடவே வாடாதுங்க. என் பொண்ணு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பூவில் வந்து நான் சடை தச்சு போடும்போது ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கட்டினது பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயராக நான் உங்களுக்கு கட்டியிருக்கேன் பாருங்களேன். சிங்கிள் லேயராக உங்களுக்கு கட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நந்தியாவட்டை பூ இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.